கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் விடுதலை பெற்றவர்கள். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவருடைய குமாரனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாக நாம் இன்று காண்கிறோம். சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் நான் இப்படியாக படித்தேன். ரூசோ என்கிறவர் எழுதினதான ஒரு தத்துவ புத்தகத்தில் அவர் எழுதின காரியத்தில், மனிதன் பிறக்கும் பொழுது அவன் விடுதலையாகத்தான் பிறக்கிறான். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அவன் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையின் காரணமாக, பாவங்களின் காரணமாக, பல கட்டுகளின் காரணமாக சங்கிலிகளினால் கட்டப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். நாம் வேதத்தில் படிக்கின்ற பொழுது ஒரு சங்கிலிகளினால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் விடுதலையானால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த வேளையில் அவர் அந்த ஒரு கல்லறை பக்கமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதனை சங்கிலிகளால் கட்டி அவனை அந்த பிரேத கல்லறையிலே இருந்தான். அப்பொழுது பாருங்கள், இயேசு அவனுக்கு இடைப்பட்டு அவனை விடுதலையாக்கினார். அவனுடைய பிசாசுகளை அவனிடத்திலிருந்து விரட்டினார். அதன் மூலமாக அவன் விடுதலை பெற்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுதிலும் இப்படிப்பட்டதான விடுதலையை மனிதனை கொடுத்து அவன் கட்டுப்பட்டு இருந்ததான சங்கிலிகளை எல்லாம் உடைத்தார் என்று பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கும் கூட அநேகர் இந்த பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் எல்லா மற்ற விதமான தீமையான காரியங்களினாலும் இந்த உலகத்தில் இன்றும் கட்டப்பட்ட நிலையிலே விடுதலையாகாமல் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு எந்த ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொண்டு தமக்காக வைத்து கொள்கிறாரோ, அந்த வேளையில் இல்லாவிட்டால் எந்த ஒரு மனிதனும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறாரோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடுதலை ஒரு பரிபூர்ண விடுதலை. ஒரு மனிதன் சிறைச்சாலையிலிருந்து அவன் வெளியே விடுதலையாகி விழும்பொழுது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அதே போல தான் நாமும் கூட எல்லா விதமான பாவங்கள், அக்கிரமங்கள், கட்டுகள் இவைகளிலிருந்து விடுதலையாகி நாம் வெளியிலே வருகின்ற வேளையில் நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது. அது உலகம் தரக்கூடாத சந்தோஷம், இயேசு ஒருவர் மட்டுமே கொடுக்கக்கூடியதான சந்தோஷம். இந்த நேரத்தில் கூட இந்த தென்துளியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களிலே ஒரு சிலர் இந்த கட்டுகளோடு கூட இன்றும் இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு உங்களுக்கு உங்களுடைய கட்டுகளை உடைக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் சிலுவை மரணத்தை சந்தித்தார். அதற்காகத்தான் உயிர்த்தெழுந்த தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து வல்லமையாக இன்றும் ஜீவிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். ஆகவே அவரை பற்றி பிடித்துக் கொள்வோமா? இந்த வேளையில் அவர் நமக்கு கொடுக்கிற பலத்தினாலும் சத்துவத்தினாலும் கிருபையினாலும் நாம் பூரண விடுதலையானவர்களாக காண்போம். அப்படி செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட நீர் எங்களுக்காக கொடுத்த இந்த பூரண விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சங்கிலிகளினாலே அந்த பிரேத கல்லறையில் இருந்த மனிதனைப் போல கட்டப்பட்டிருந்த நாங்கள் ஆண்டவரே விடுதலையாக இருக்கிறோம். ஆண்டவரே, லேகியோன் என்கிறதான பிசாசுகளால் கட்டப்பட்டிருந்த ஆண்டவரே அநேக காரியங்களிலே கட்டப்பட்டிருந்த எங்களை நீர் விடுதலையாக்கினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் விடுதலை பெறாமல் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவர்களையும் நீங்கள் விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இறங்கும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான விடுதலையின் நாளாக இருக்கட்டும்.